அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு 4-5 தினங்களுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது பாப்பாவுக்கு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணது எதனால, அதுக்கான காரணங்கள் என்ன, எப்படி ஓப்பன் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பரதேசி கமெண்ட் போட்டிருக்கான். அந்த கமெண்ட்டை பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு அருவருப்பாக இருக்கும். நம்ம கண்ணில் கண்ணீர் வரக்கூடிய அளவுக்கு கமெண்ட் போட்டிருக்கான். இவன் கமெண்ட் போட்டதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ஒருத்தவங்கள்ட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, பழகும் போது பார்த்தீங்கன்னா, நம்ம பேசும்போதே கண்டுபிடிச்சிடலாம் அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க, என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அவங்க ஒரு வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா அதை பற்றி மட்டும்தான் இருக்கும். அவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ அதை பற்றி தான் மீண்டும் 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 நம்மக்கிட்ட பேசுவாங்க. அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இவங்க இந்த வேலை தான் பார்க்குறாங்க அப்படின்னு. ஏன்னா மற்றதை அவங்களுக்கு பேச தெரியாது. எதில் ஊறிக்கிட்டு இருக்கிறாங்களோ அதை பற்றி மட்டும்தான் அவங்களால பேச முடியும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒருத்தர் மளிகை கடை வச்சுருக்காரு அப்படின்னா அவர்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவர் அந்த மளிகை பொருளை பற்றி தான் சொல்லுவார், அதனுடைய ரேட்டை பற்றி கரெக்டாக சொல்லுவார். ஏன்னா அவர் அந்த வேலை பார்க்குறாரு. அந்த ஃபீல்டில் இருக்கிற ஒரு காரணத்தால் அவருக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய எண்ணங்கள், அதனுடைய செயல்கள், அதனுடைய சிந்தனைகள் மட்டும்தான் இருக்கும். அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. இதுவே நம்ம ஒரு விவசாயிகிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பயிரை இந்த மாதத்தில் பயிர் பண்ணலாம், அந்த பயிர் பார்த்திங்கன்னா இப்படிலாம் பயிர் பண்ணனா நல்லா காய் பிடிக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும், இத்தனை நாளையில் அதுக்கு களை எடுக்கணும், இவ்வளோ மருந்து அடிக்கணும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக சொல்லிடுவார். அந்த விவசாயத்தை பற்றி முழு தன்மையும் அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் விவசாயம் தான் பண்ணுறாரு, அவருக்கு வேறு எதுவும் தெரியாது. அதனால பார்த்திங்கன்னா அவருடைய சிந்தனை, செயல், எண்ணங்கள் அத்தனையுமே பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும். அப்போது அவங்கக்கிட்ட நம்ம பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த விவசாயத்தை பற்றி தான் அதிக அளவில் பேசுவாங்க. அது மட்டும் இல்லாத இப்போ எதுக்காவது ஒரு உதாரணம் அப்படின்னா கூட அந்த விவசாயத்தை பற்றி மட்டும்தான் அவர் பேசுவார். இதுபோல் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கக்கூடிய ஆட்கள் இருக்காங்க இல்லைங்களா. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நம்ம புதுசாக பார்க்குறோம், பேசுகிறோம் அப்படிங்கும் போது அவங்க பேசும்போதும் பழகும் போதுமே பார்த்திங்கன்னா அவங்க என்ன வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிறத நம்மளால் ஒரு 75% அது கண்டுபிடிக்க முடியுங்க. இது போல் தாங்க ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாருக்குமே எல்லாம் தெரியாது. யார் என்ன வேலை பார்க்குறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த ஃபீல்டில் என்ன நடக்கும், என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இதுவே வக்கீல்கிட்ட நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அவர் சட்டத்தை பற்றி புட்டு வைப்பார். அது மாதிரி ஒரு டீச்சர்ஸ்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவங்க எஜுகேஷனை பற்றி பேசுவாங்க. இதே போல் தாங்க எல்லாத்த பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். யார் எந்தெந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களோ அவங்களுடைய எண்ணங்கள், செயல்கள், அவங்களுடைய புத்தி எல்லாமே நம்ம யாருக்கிட்ட பேசினாலும் சரி அவங்க எந்த ஃபீல்டில் இருக்கிறாங்களோ அதை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க. இப்போது நம்ம போட்ட வீடியோவுக்கு கமெண்ட் போட்டிருக்கான் இல்லைங்களா, அவன் என்ன வேலை பார்க்குறான், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத அவன் வாயால் அவனே சொல்லியிருக்கான். அவன் பேர் என்ன, அவன் என்ன கமெண்ட் போட்டிருக்கான் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். பாப்பாவுக்கு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணினது எதனால, அந்த ஓப்பன் பண்ணதுக்கான காரணம் என்ன அப்படின்னு போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு தான் இந்த புறம்போக்கு நாய்ங்க, நிறைய நாய்ங்க பார்த்திங்கன்னா அவதூறான கமெண்ட் போட்டுச்சு. அந்த வீடியோவை பேசும்போது பார்த்திங்கன்னா என்னையும் அறியாமல் அந்த வீடியோவில் முழுக்க கண்ணீர் தாங்க வந்தது. என்னால் பேசவே முடியல. ஆனாலும் அந்த கண்ணீரெல்லாம் நான் தொடச்சிக்கிட்டு என் மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு தான் நான் பேசினேன். அந்த வீடியோவை எடிட் பண்ண கூட என்னால் முடியல. எனக்கு அது எடிட் பண்ணும் போதும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழுக வந்தது. என்னுடைய வலியும் வேதனையும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தாங்க தெரியும். ஆனால் இந்த பரதேசி நாய்ங்க இந்த மாதிரிலாம் மனுஷத்தன்மையே இல்லாத கமெண்ட் போடுறாங்க. இவன் கமெண்ட் போடுறதுலேருந்தே இவன் என்ன வேலை பார்க்குறான் அப்படிங்கிறது நமக்கு முழுசாக தெரிஞ்சிருக்கு. அவன் என்ன வேலை பார்க்குறான் அப்படின்னு நீங்களும் பாருங்கள். அதாவது இந்த கமெண்ட் போட்டான் இல்லைங்களா, அவனுடைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷனாமூர்த்தி அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு. இவன் பேரை பாருங்களேன், தர்ஷனாமூர்த்தி. அதாவது தர்ஷனாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு கடவுளோட பெயர். அது மட்டும் இல்லாத அவர் பார்த்திங்கனாக்க கல்விக்கு சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படி ஒரு கல்விக்கு சிறந்தவரோட பேரை வச்சுக்கிட்டு இவனுடைய எண்ணம், புத்தி, செயல் எல்லாமே எவ்வளோ
கீழ்த்தரமாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்களேன். அதாவது நான் என்ன போட்டேன், இவனை என்னைக்காவது இவனுங்கள்ட்ட வந்து நாங்கள் பாப்பாவுக்கு அறக்கட்டளை ஓப்பன் பண்ணியிருக்கோம், காசு போடுங்க அப்படின்னு இந்த பரதேசி நாய்ங்கள்ட்ட என்னைக்காவது நம்ம சொன்னோமா? சரி, நான் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணனால தான் இந்த பரதேசி நாய்ங்க இவ்வளோ கேவலமாக சொல்கிறானுங்க இல்லை? அப்போது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்னும் இருக்கக்கூடிய எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் அறக்கட்டளை ஓப்பன் பண்ணுறாங்களே, அவங்கக்கிட்டலாம் போய் இந்த பரதேசிங்க இந்த மாதிரி சொல்ல வேண்டியதானே? சொல்லுவானுங்களா? இல்லை சொல்ல தான் முடியுமா? அதாவது கடவுள் பெயரை வச்சுக்கிட்டு அந்த கடவுள் வந்து கல்விக்கு சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு கல்விக்கு புனிதமான ஒரு பெயரை வச்சுக்கிட்டு இந்த பரதேசி நாய் அவன் செய்யக்கூடிய வேலை என்ன, அவன் செய்யக்கூடிய தொழில் என்ன அப்படிங்கிறத அவனையும் அறியாமலே எழுதியிருக்கான் பாருங்களேன். இதிலிருந்து தெரியுது இவன் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதாவது இவன் இந்த வேலையை பார்க்குறான் அப்படின்னா மாமா வேலை பார்க்குறான். அது மட்டும் இல்லாத இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அக்கா, தங்கச்சி, அம்மா, பொண்ணுங்க, பொண்டாட்டி எல்லாத்தையும் வச்சு இந்த வேலை தான் பார்த்துருப்பானாட்டுக்கு. இதில் வந்து இவனுக்கு அனுபவம் அதிகமாக இருக்கிற ஒரு காரணத்தால் தாங்க இவன் இப்படி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்கான். இந்த பரதேசி நாய் என்ன கமெண்ட் போட்டிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டுக்கு மெயின் ரோட்டில் போய் நில்லு, லாரிக்காரனை கை காட்டுனின்னா 200 கொடுப்பான் அப்படின்னு போட்டிருக்காங்க இந்த பரதேசி நாய். இப்படி ஒரு கமெண்ட்டை போட்டிருக்காங்க கடவுள் பேரை வச்சுக்கிட்டு இந்த பரதேசி நாய். அதாவது அப்போ இவனுக்கு பாருங்களேன், எவ்வளோக்கு அனுபவம் இருந்தால் எங்கே போய் நின்னா எப்படி காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறது இந்த பரதேசி நாய்க்கு தெரிஞ்சிருக்கு. எத்தனையோ பேர் பார்த்தீங்கன்னா விவசாய வேலைக்கு போகிறாங்க, கூலி வேலைக்கு போகிறாங்க, இன்னும் நாட்டில் என்னென்ன வேலைகள் இருக்கோ அத்தனை வேலைக்கும் போகிறாங்க, ஆட்டோ ஓட்டுறாங்க, ஏதாவது அவங்களால முடிஞ்சு சின்ன சின்ன தள்ளுவண்டி கடைகளை வச்சு வேலை பார்த்து சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவனுடைய புத்தி மட்டும் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்களேன். எங்கே போனால் காசு கிடைக்கும், என்ன பண்ணனா காசு கிடைக்கும், அவங்க வந்து எவ்வளோ சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பரதேசி நாய் தெரிஞ்சு வச்சுருக்கான். இவனுக்கு என்ன தொழில் பண்ணுறான் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்கான். அதாவது இவனுடைய வேலை என்ன அப்படின்னா, இவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அம்மா, அக்கா, தங்கச்சி, இவனுக்கு அந்த உறவு முறையெல்லாம் தேவையில்லைங்க. எங்கே போய் நின்னா எவ்வளோ காசு கிடைக்கும் அது மட்டும்தான் அவனுடைய எண்ணம் செயலாக இருந்திருக்கு. அக்காவாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், இல்லை அம்மாவாக கூட இருக்கலாம், பெத்த பிள்ளையாக கூட இருக்கலாம். இவனுக்கு அது கணக்கு கிடையாதுங்க. யாராக இருந்தாலும் இவன் வந்து மாமா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான். அப்படி இருக்கிறனால தான் எப்படி சம்பாதிக்கலாம், எங்கே காசு கிடைக்கும் அப்படிங்கிறது இவனுக்கு முழுக்க முழுக்க தெரிஞ்சிருக்கு. இது வேறு யாருக்காவது தெரிஞ்சிருக்கா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆனால் இவன் இப்படி ஒரு கமெண்ட் போடுறான்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, 100% இந்த பரதேசி நாய் இந்த வேலையை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். தெளிவாக அதுவும் சொல்கிறான் பாருங்கள். நைட்டுக்கு போய் நிற்கணுமா, போய் கையை காட்டணுமா, அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த லாரிக்காரன் வந்து எவ்வளோ கொடுப்பானா, 200 கொடுப்பான் அப்படின்னு அமௌண்ட்டோடு எழுதுறான். அப்போ இவன் எத்தனை 200 அவங்க வீட்டு பெண்களை வச்சு சம்பாரிச்சிருப்பான் அப்படின்னு நினச்சி பாருங்கள். இவ்வளோ துல்லியமாக எப்போ போய் நிற்கணும், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விலாவாரியாக எழுதுகிறான் அப்படின்னா இவன் என்ன வேலை பார்த்துருப்பான் அப்படிங்கிறதையும் நல்லா யோசிங்க. இந்த தர்ஷனாமூர்த்தி போட்ட கமெண்ட்லேருந்து நமக்கு தெளிவாக தெரியுதுங்க. ஒரு விஷயம் நல்லா புரியுது. இவங்க என்ன வேலை பார்க்குறானுங்க அப்படிங்கிறத தெளிவாக வந்து கமெண்டில் போட்டுட்டானுங்க. அப்போது இவனுங்க இந்த வேலை பார்க்குற ஒரு காரணத்தால் தான் அந்த பள்ளிக்கூடத்தில் அவ்வளோ காண்டம்ஸ் வந்திருக்கு. அப்போது காண்டம்ஸ் வந்ததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத தர்ஷனாமூர்த்தி வெளியே கொண்டுட்டு வந்திருக்கான். அவனுங்க என்ன வேலை பார்க்குறானுங்க அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சுருக்கான். அதனால தான் இவனுங்க இந்த வேலை பார்க்குற ஒரு காரணத்தால் தான் அந்த பள்ளிக்கூடத்து ரூமுக்குள்ளார அவ்வளோ காண்டம்ஸ் கடந்திருக்குங்க. இந்த புறம்போக்கு நாய்ங்கெல்லாம் இந்த அளவுக்கு ஆடிக்கிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம யாரை குறை சொல்லணும் அப்படின்னா, சட்டம் தன் கடமையை சரிவர செய்யலைங்க. அதுக்கடுத்தது சரி, சட்டம்தான் தன் கடமையை சரிவர செய்யலை, அவங்களுக்கு பல அச்சுறுத்தல் இருக்குது, அவங்க கைகட்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்க முன் வந்து எடுத்து செய்யணும் அப்படிங்கிற ஆர்வமும் எண்ணங்களும் இருந்தாலும் அவங்களுக்கு நிறைய குறுக்கீடு தலையீடுகள் இருக்கிற ஒரு காரணத்தால் அவங்க அமைதியான முறையில் மனசை கல்லாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கூட நம்ம நினச்சா கூட. ஆனால் அந்த கடவுள் இருக்கிறார் பார்த்தீங்களா, இவரும் இந்த புறம்போக்கு நாய்ங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்காம இருக்கிற ஒரு காரணத்தால் தாங்க இந்த நாய்ங்க இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கிறானுங்க. அதாவது ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எத்தனையோ விபத்தை பார்க்குறோம். குடும்பமாக கோயிலுக்கு போகிறவங்க எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அந்த கடவுளை வேண்டிக்க போகிறவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு இந்த கடவுள். ஒரே குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி செய்தியெல்லாம் நம்ம நாளுக்கு நாள் அதிகமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் இந்த புறம்போக்கு நாய்ங்க வீட்டை விட்டு வெளியே போகாத,
முடியாத மூலையிலேயே அங்கே முடங்கி கிடக்குறானுங்க. இந்த நாய்ங்க எல்லாம் குடும்பத்தோடு போகும்போதோ இல்லை இந்த நாய்ங்க சொந்த பந்தம் இந்த நாய் எல்லா நாயும் போகக்குள்ள இந்த நாய்ங்க வெளியே போனாலும் எங்கே போனாலும் சரி நம்ம எவ்வளவோ மரணங்களை பார்க்குறோம். ஆக்சிடெண்ட்டாக பார்க்குறோம், மின்கம்பம் பார்க்குறோம், சிலிண்டர் வெடிச்சதுன்னு பார்க்குறோம். இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ விஷயங்களில் பார்க்குறோம். மாடு குத்துச்சுங்கிறாங்க, மஞ்சக்காமலை வந்துச்சுங்கிறாங்க, நாய் கடிச்சு பழைக்காதவன், பாம்பு கடிச்சு பழைக்காதவங்க, எத்தனையோ விஷயங்களை ஒவ்வொரு இறப்புக்கும் ஒரு காரணமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த பரதேசி நாய்ங்களுக்கு பல காரணங்களை கொடுத்து கடவுள் தண்டனை கொடுக்கணும். ஆனால் தண்டனை கொடுக்காம இந்த கடவுளும் வேடிக்கை பார்க்குறாரு பார்த்தீங்களா? அந்த ஒரு காரணத்தால் தான் இந்த பரதேசி நாய்ங்க இந்த அளவுக்கு ஆட்டம் போட்டுக்கிட்டு நம்மளை யார் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற திமிர்லையும் தெனாவட்டலையும் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறானுங்க. இந்த பரதேசி நாய்ங்களுக்கு குடும்பம்னா என்ன, உறவுகள்னா என்ன, அன்புனா என்ன, பாசம்னா என்ன, வலினா என்னன்னு தெரியுமோ தெரியாத மிருக ஜென்மங்களாக இருக்குதுங்க. என்னத்தங்க சொல்கிறது? இந்த நாய்ங்க இந்த மாதிரிலாம் கமெண்ட் போட்டு பல பேர் பல அவதூறுகளை போடுற அளவுக்கு என் தலையில் இந்த பழா போன கடவுள் என்ன எழுதி வச்சுருக்காருங்க. என் மட்டும் பிள்ளையும் பறி கொடுத்துட்டு இந்த மாதிரி நாய்ங்ககிட்டலாம் இந்த மாதிரி அசிங்கத்தையும் கேவலத்தையும் படணும்னு என் தலையில் இந்த கடவுள் எழுதி வச்சுருக்கிறாரு. ஒவ்வொரு நாளும் நான் என்ன தெரியுங்களா நினைப்பேன், எதுக்கு நம்மளுக்கு ஒரு பிறப்பை கொடுத்தாரு, கொடுக்காமையே இருந்திருக்கலாமே. சரி, அப்படி என்ன பெண்ணாக படைச்சிட்டாரு, என் பிள்ளையோட ஆயுளை 12வது படிக்கும் போது எடுத்த இந்த கடவுள் நான் படிக்கும் போது என் ஆயுளை எடுத்திருந்தாருன்னா அப்பயே என் விதி முடிஞ்சிருக்குமே. இவ்வளோ அவதூறுகளையும் இவ்வளோ அசிங்கத்தையும் சேர்க்கணுங்கிற அவசியமே இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் மனசு துடிக்குதுங்க. சரி, பிறந்தேன் வளர்ந்தேன் 12வதுலேயும் தப்பிச்சுக்கிட்டேன், கல்யாணம்னு ஒன்று நடக்காமையாவது இருந்திருக்கலாம். அப்படி கல்யாணமே நடந்திருந்தாலும் மலடி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை சுமந்திருக்கலாமே. இவ்வளோ அவதூறுகளையும் இவ்வளோ அசிங்கத்தையும் சுமக்கிறத மலடி அப்படிங்கிற ஒரு பட்டத்தையே நான் சுமந்திருந்தா கூட என்னுடைய மனசு வலியும் வேதனையும் இந்த அளவுக்கு இருக்காதுங்க. ஆனால் இந்த பரதேசி நாய்ங்க ஒவ்வொரு நாளும் மனசாட்சியே இல்லாமல் பல அவதூறுகளை அள்ளி போட்டுட்டு வரானுங்க, பல கமெண்ட்டுங்களை போட்டுட்டு வராங்க. அது மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொன்று சொல்லுவானுங்க, அதாவது அவனுங்க பள்ளிக்கூடம் ஓப்பன் பண்ணதுலாம் சரிங்க, உலகத்தில் எத்தனையோ தனியார் பள்ளிக்கூடமும் இருக்குது, அரசு பள்ளிக்கூடமும் இருக்குது. நீங்கள் வேணால் எல்லாருமே யார் வேணாலும் விசாரித்து பாருங்கள். ஒரு குழந்தை 12வதுல பள்ளிக்கூடம் மாறி நீங்கள் பார்த்துருக்கீங்களா, பார்க்கலையா? ஏன் அந்த கொலகார பள்ளிக்கூடத்துலேயே பார்த்தீங்கன்னா பாப்பா 12வது மாறும்போது பார்த்தீங்கன்னா ஏகேடியில் ஒரு பொண்ணு 11th படிச்சுது. அதே டைமை பார்த்தீங்கன்னா 12th வந்து இந்த பள்ளிக்கூடத்தில் புதுசாக சேர்ந்தது. அப்போ அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு அர்த்தமாக. அதே போல் பார்த்தீங்கன்னா பாப்பாவை நான் போய் சத்யசாயில் சேர்த்தேன். ஏற்கனவே ஒரு குழந்தை பார்த்தீங்கன்னா விருத்தாச்சலத்தில் படிச்சுது 11th, 12th வந்து பார்த்தீங்கன்னா சத்யசாய்க்கு வந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் 12th சேர்க்கையும் எத்தனையோ புதுசாக நடக்குது. ஆனால் இந்த பரதேசி நாய்ங்க ஏன் இவனுங்க செஞ்ச தப்பை மறைச்சி நீ ஏன் 12வதுல சேர்த்தேன்னு கேட்பானுங்க. ஆனால் நான் கேட்கக்கூடிய அந்த ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத கையாலாவாத பொறுக்கி நாய்ங்க என்னென்னலாம் பேசுகிறானுங்க அப்படின்னு பாருங்களேன். ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜை காமிச்சு இதுதான் நடந்தது அப்படின்னு உண்மையை சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதானே. எதுக்காகங்க இவ்வளோ அவதூறுகளை போடுறானுங்க? ஏன் இவ்வளோ அவதூறுகளை போடுறானுங்க அப்படின்னா அவன் தப்பை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம மீது சேர வாரி வீசுகிறானுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஹாஸ்டலில் சேர்த்தோம் பார்த்திங்களா, அதுக்கு எவ்வளோ குற்றங்கள் கண்டுபிடிக்கிறாங்க, எவ்வளோ குறைகளை சொல்கிறாங்க, புதுசாக காரணமும் சொல்கிறாங்க. நானும் தாங்க ஹாஸ்டலில் படிச்சிருக்கேன். நான் ஹாஸ்டலில் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2வது படிக்கிற பையன் பார்த்திங்கன்னா ஹாஸ்டலில் இருப்பான். அதுவும் பார்த்திங்கன்னா அங்கே அவனே துணி துவைச்சி அவனே அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கணும். அந்த மாதிரிலாம் அந்த பையன் 2வது படிக்கும் போதே ஹாஸ்டலில் சேர்ந்து தன்னுடைய துணியை துவைச்சி போட்டுக்கிட்டான். இந்த மாதிரி எத்தனையோ பசங்க வந்து பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்க வந்து ஹாஸ்டலில் சேர்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது 12வது படிக்கக்கூடிய ஒரு குழந்தைய ஹாஸ்டலில் சேர்த்தது ஒரு பெரிய குற்றமாகவும் சொல்கிறாங்க. இவனுங்க செஞ்ச தவறை மறைக்கிறதுக்கு எத்தனை காரணங்கள் புதுசாக கண்டுபிடிக்கிறானுங்கன்னு பாருங்களேன். நான் யாரை சொல்லி என்னங்க பண்ணிக்க போகிறேன்? என்னை படித்தேன் அந்த கடவுளை தான் நினச்சி நான் நொந்துக்கிறேன். என்னை ஏன் படித்தேன், எதுக்காக படித்தேன், என்னை ஏன் இவ்வளோ கொடுமைக்கு ஆளாக்கி வச்சிருக்கிற, எத்தனை பேர் என் மீது சேர வாரி வீசுகிறாங்க. இதெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. என் பிள்ளையும் பறி கொடுத்துட்டு நான் தவிக்கிற தவிப்பு உனக்கு புரியலையா? இல்லை என் பிள்ளைய எவன் என்ன பண்ணனானோ அவனுக்கு தண்டனை தரணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாத, மனசாட்சியே இல்லாத இப்படி ஒரு கல்லாக இருக்கிறியே அப்படின்னு ஒவ்வொரு நாளும் என்னை படித்த கடவுள்கிட்ட தாங்க சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறேன்.
இதுபோல் ஒரு சில பரதேசி நாய்ங்க எவ்வளவுதான் சேர வாரி வீசினாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் எனக்கு எப்போவோ வந்துருச்சுங்க. இந்த நாய்ங்க என்ன தான் அவதூறு சொன்னாலும், என்னை எவ்வளோதான் கொச்சப்படுத்தினாலும், என்னுடைய நோக்கம், என்னுடைய எண்ணம், என்னுடைய செயல் அத்தனையும் என் பிள்ளைக்கு நீதி வேணும், என் பிள்ளைக்கு எவன் என்ன பண்ணணும்னோ அவனுக்கான தண்டனை கிடைக்கணும் அப்படிங்கிறதாங்க என்னுடைய எண்ணமாகவும் என்னுடைய நோக்கமாகவும் இருந்துக்கிட்டு இருக்குது. தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போங்க. ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.